வணக்கம். எம்ஜி கிச்சனில் இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கோஸ் வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5-6 பூண்டு பல்லும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயமும் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 5 முந்திரி பருப்பும் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட முந்திரி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோடு சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 கப்பு பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கோஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கோஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அளவுக்கு மைல்டாக வீட்டில் இருக்கிற மசாலா சேர்த்தாலே டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பட்டாணியும் நல்லா ஊறியிருக்கு. கோஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கர் ஒரு விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கோஸ் குருமா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கோஸ் குருமா ரெடி. இந்த கோஸ் குருமா செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.